சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஓகே, இப்போ நீங்கள் எங்கேருந்து சார் வரீங்க? உங்கள் பற்றின தகவல் நமக்கு சொல்லுங்கள் சார். சார் நம்ம வந்து லால்குடி பக்கம் அரியூர் சார். என் பேர் தினேஷ்குமார். ஓகே, அங்கேருந்து வரேன் சார். ஓகே சார். இப்போ நீங்கள் என்ன கண்ட்ரிக்கு போகிறீங்க, என்ன வேலைக்கு போகிறீங்க? சார் கண்ட்ரி வந்து மாலத்தீவுக்கு போகிறேன் சார். வேலை வந்து டிரைவர் ஓகே ஒர்க்கு. ஓகே ஓகே சார். இப்போ இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட கொடுத்துருமா? கொடுத்துருக்காங்க சார். ஓகே சார். நம்ம பெஸ்ட் கன்சல்டண்ட்டை உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் எப்படி எங்களை அப்ரோச் பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். என் தம்பி மூலியமாக தெரியும் சார். பெஸ்ட்டு கண்டக்ட் ஃபஸ்ட்டு நான் மட்டும்தான் வந்தேன், வந்து பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணது எல்லாமே. ஓகே சார். இங்கே ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்க? ஆமாம் சார். வந்து பார்த்தப்போ உங்களுக்கு இந்த ஆஃபீஸ் எங்களுடைய இது எப்படி தோணுச்சு, இங்கே மூவ் பண்ண உங்களுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு, அதை சொல்லுங்கள். ஆஃபீஸ் வந்து பார்த்தது செம்ம லுக்காக தான் சார் இருந்தது, நல்லா தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் இது கவர்மெண்ட் அப்ரூவ்டு, அதனால் கொஞ்சம் நம்பிக்கையும் இருந்தது. ஏன்னா இப்போ கன்சல்டன்சினாவே நம்ம பேமெண்ட்டை தானே நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க முடியும். அதனால் நம்பிக்கை இருந்தது, அதனால் மூவ் பண்ணோம் சார். ஓகே சார். வந்து பார்த்தீங்க, எல்லாமே மூவ் பண்ணீங்க. ஓகே. என்ன வேலை சம்மந்தமாக உங்களுக்கு என்ன தகவல் சொன்னாங்க, அது எப்படி உங்களுக்கு அதை பற்றின டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எல்லா ப்ராசஸும் ஆஸ் யூஸ்வல் எல்லா ப்ராசஸும் ரெகுலராக நடந்துச்சு. ஆனால் அப்போல்லாம் ₹1 கூட நாங்கள் பேமெண்ட்லாம் பண்ணல சார். ஆனால் உங்களுக்கு முன்னாடியே இந்த வேலைக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. இன்டர்வியூ கால் வரும்னு நாங்கள் மாலத்தீவுலேருந்து அது ஒரு கால் வந்துச்சு. கால் பேசினதுக்கப்புறம் தான் மற்ற இதை கூப்பிட்டு பேசினது எல்லாமே. ஓகே சார். அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எப்படி பேமெண்ட் கட்டணும், அந்த டீட்டெயில்ஸ்க்குள்ளே வந்து இந்த ப்ராசஸ் இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த டீட்டெயிலாக கொஞ்சம் எல்லாமே தெளிவாக சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை சார், எனக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து ஒவ்வொரு கன்சல்டன்சிலையும் வந்து பேமெண்ட் அட்வான்ஸ் கட்ட சொல்லுவாங்க. இங்கே அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வந்தோடனே 40% கட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராசஸ் முடிஞ்சோடனே தான் பேலன்ஸ் கட்ட சொன்னாங்க. மற்றபடி அதுக்கு முன்னாடி நான் ₹1 கூட நான் காசு பே பண்ணல சார். ஓகே சார். அந்த தகவல் எல்லாமே ஆனால் உங்கள்கிட்ட எல்லாமே தெளிவாக சொல்லிட்டாங்க சார். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஏஜென்சியோட இன்னொரு விஷயம் சார். 3 ஸ்டேஜாக கட்ட சொன்னாங்க. தகவல் சொல்லும் போதே 3 ஸ்டேஜாக கட்ட சொன்னாங்க பேமெண்ட்டு. எதுக்கு கட்ட சொன்னாங்க, எப்படி கட்ட சொன்னாங்க? அதாவது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அட்வான்ஸ் பே பண்ணுறது மாதிரி ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் எல்லாம் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் கட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்டேஜாக கட்ட சொன்னாங்க. ஆனால் வந்து எனக்கு இப்போ குயிக்காகவே முடிஞ்சிருச்சு ப்ராசஸ், அதனால பேமெண்ட் பே பண்ணியாச்சு. சரிங்க. நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் இது வரைக்கும் எத்தனை டைம் வந்திருக்கீங்க, அதெல்லாம் எதுக்காக வந்தீங்க, அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் நான் சும்மா ஜஸ்ட் என்கொயரிக்காக வந்திருந்தேன் ஒரு தாட்டி. இடையில ஒரு கால் வந்தப்போ இன்ஃபார்ம் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருந்தேன். மொத்தத்துக்கே வந்து 5 தாட்டி வந்திருப்பேன் சார் ஆஃபீஸ். ஆக்சுவலி உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் தானே இது? ஆமாம் சார். எங்கேருந்து உங்களுக்கு கால் பண்ணாங்க? எனக்கு வந்து மாலத்தீவுலேருந்து தான் சார் கூப்பிட்டு. மாலத்தீவ்ஸ்லேருந்து கால் பண்ணாங்க. உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ நாட்கள் இந்த ப்ராசஸிங் டைம் சொல்லியிருந்தோம், ஆனால் உங்களுக்கு எவ்வளோ நாட்களுக்குள்ளே முடிஞ்சிருக்கு சார்? ப்ராசஸிங் டைம் வந்து 90 days சொல்லியிருந்தாங்க சார். ஓகே. ஆனால் எனக்கு முடிஞ்சது வந்து குறைஞ்சது ஒரு 50லேருந்து 55க்குள்ளே இருக்கும் சார். டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஓகே சார். ஆக்சுவலி எல்லாமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்ககிட்ட தெளிவாக கன்வே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? பேமெண்ட் எப்போ கட்டணும், என்ன பண்ணணும், எல்லாமே சொல்கிறாங்க. சரிங்களா? எங்கேருந்து சார் உங்களுக்கு ஃப்ளைட்டு, என்னைக்கு ஃப்ளைட்டு? சார் எனக்கு வெட்னஸ்டே காலையில் 10:15க்கு ஃப்ளைட்டு, திருச்சி ஏர்போர்ட்லேருந்து தான். ஓகே. ஸோ திருச்சி ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட். ஓகே. ஆமாம் சார். டிக்கெட் எல்லாமே கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டாங்க சார். ஓகே சார். உங்கள் டாக்குமெண்ட்ஸு, பாஸ்போர்ட் எல்லாமே ரிசீவ் பண்ணிக்கிட்டீங்க? பண்ணிட்டேன் சார். ஓகே சார். இப்போ நீங்கள் நம்ம பெஸ்ட்டு கன்சல்டண்ட்டை பற்றி கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்கள் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இது எல்லாமே அடுத்தடுத்து எங்கள் கேண்டிடேட் வரதுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், அதுக்காக சொல்லுங்கள் சார். இது பெஸ்ட்டு கன்சல்டன்ட் இஸ் குட் சார், வெரி குட். நான் சொல்கிறதுக்கு என்ன வேறு ஒன்றும் விஷயம் இல்லை. ஏன்னா மற்ற ஏஜென்சிலாம் போனவுடனே வந்து பேமெண்ட் கட்ட சொல்லிடுவாங்க. பேமெண்ட் கட்ட சொல்லி அவங்க வந்து கால் வரும்ன்ட்டு இழுக்கடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் அனுபவம்லாம் இருக்குது, ஒரு இதில் அனுபவம் இருக்குது. என் தம்பிக்கு பேமெண்ட் கட்டி அந்த பேமெண்ட் வந்து கடைசி வரைக்குமே அது ஒன்றும் இல்லை, அதனால் அனுபவம் இருக்குது. அதனால் வந்துட்டு இதை வந்து இப்போ பிரச்சனை இல்லை சார், நம்பி வரலாம், நீட்டாக பண்ணி தருவாங்க, நம்பி வரலாம். ஓகே சார். இன்னொன்று கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டு, அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே சார். ஸோ பெஸ்ட் கன்சல்டன்ட் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறது ஓகேங்களா? ஆமாம் சார். ஸோ இனிமேல் வர கேண்டிடேட்ஸில் தைரியமாக வரலாமா சார் இங்கே? கண்டிப்பாக. பேமெண்ட்டு மெயின் வந்து இப்போ சார், இப்போ காசுனா வந்து சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அதை நான் வெளியில் அரேஞ்ச் பண்ணி தான் நம்ம வந்து கட்டுறோம். காசுக்கு பயப்படாமல் வரலாம், கண்டிப்பாக இங்கே வந்தால் வேலை உண்டு, அந்த நம்பிக்கையில் வரலாம். மற்றபடி எங்கள் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு? சர்வீஸ் நல்லா இருந்தது சார். சர்வீஸ் பற்றி எதுவுமே கம்ப்ளைண்ட்லாம் நல்லா இருந்தது. ஓகே சார். இப்போ நீங்கள் போகிற இந்த வேலை உங்களையும் உங்கள் ஃபேமிலியும் மென்மேலும் உயர்த்தணுன்ட்டு பெஸ்ட்டு கன்சல்டன்ட் டீம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரிங்களா? நீங்கள் போகிற அதாவது வேலை வந்து நீங்கள் என்ன வேலைக்கு போனாலும் நீங்கள் 4 பேரை ரெஃபர் பண்ணணும் தான் நாங்கள் உங்ககிட்ட கேட்டுக்கிறோம். சரிங்களா? கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணுவோம் சார். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராசஸிங் மூலயமா உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ அடுத்த கேண்டிடேட்ஸ்க்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சரி, எனக்கு வந்துட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் சார். உங்கள் அனுபவத்தை எல்லாமே சொல்லுங்கள். நான் ஃபஸ்ட் டைம் தான் சார் இது போகிறது.
அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் சும்மா ஷட் டவுன் ஒர்க்குக்கு தான் போனேன், ஒரு 2 மாதம் வேலைக்கு தான் போயிருக்கேன். ஓகே. இது எனக்கு நான் வந்து 2 இயர்ஸ் அக்ரிமெண்ட்டில் போகிறது இது ஃபஸ்ட் டைம் தான். ஓகே. எனக்கு வந்து இது இப்போ வேலை செய்கிறத பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வந்து போகிற விஷயம் நல்லபடியாக நடந்தால் எனக்கு ஓகே தான் சார். சரிங்க சார். கண்டிப்பாக. ஓகே ஓகே சார், நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே.